ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல நான் வாழைப்பழத்தோடைய நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதுல இருக்கிற வெரைட்டிஸ் இதை பத்தி எல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். வாழைப்பழம் ரொம்ப ஈஸியா கிடைக்கிற, சீப்பாவும் கிடைக்கிற, எல்லா இடங்கள்லயும் கிடைக்கிற ஒரு ஃப்ரூட். உலகத்துல அதிகமான மக்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்னா அது வாழைப்பழம் தான். இந்த பனானா ஃப்ரூட்டை சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுறாங்க. இந்த பழத்துல அதிகமான எனர்ஜி, அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப இதோடைய நியூட்ரியன் ப்ரொஃபைல், அதாவது என்னென்ன சத்துக்கள் இருக்கு இதுல அப்படின்னு பார்க்கலாம். 100 கிராம் பனானா ஃப்ரூட் எடுத்துக்கிட்டா அப்ராக்சிமேட்லி 89 to 90 கலோரிஸ் கொடுக்குது. கார்போஹைட்ரேட்னு எடுத்துக்கிட்டா 22 கிராம், புரோட்டீன் 1.9 கிராம், ஃபேட் 0.33 கிராம், ஃபைபர் 2 கிராம்ஸ். அதே சமயத்துல பனானா ஃப்ரூட்ல விட்டமின் B6, விட்டமின் A, மெக்னீசியம், பொட்டாசியம், நம்ம உடம்புக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இந்த பழத்துல இருக்கு. ஸோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா இன்ஸ்டன்டா எனர்ஜி கொடுக்கற ஒரு பழம். இப்ப நம்ம வெளியில போறோம், சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நம்ம ஒரு கடையில ஒரு பனானா ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு இன்ஸ்டன்டா நமக்கு எனர்ஜி கிடைக்கும், டயர்டா ஃபீல் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு பனானா ஸ்மூத்திஸ் வித் நட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வித் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது போல அத்லெட்ஸ், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, அவங்க எல்லாமே இந்த ஃப்ரூட்டை அவங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறதாங்க. இது நல்ல எனர்ஜி கொடுக்குது. செகண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட்னா, இந்த பழத்தை ரெகுலரா சாப்பிடும் போது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. கான்ஸ்டிபேஷனும் டயேரியாவும் வராம ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்மளுடைய பவல் மூமெண்ட்ஸை ரெகுலேட் பண்ணுது. இந்த பனானா ஃப்ரூட்ல பொட்டாசியம், மெக்னீசியம் ரெண்டுமே நிறைய இருக்கிறதுனால பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணுது. அதே சமயத்துல மசில் கிராம்ஸ் எல்லாம் வராம நம்ம மசில ஹெல்த்தியா வச்சுக்குது. பனானால ட்ரிப்டோஃபான் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. இந்த அமினோ ஆசிட் செரோட்டோனின் அப்படிங்கிறவங்க மூட் என்ஹான்சிங் ஹார்மோனுடைய பேஸ். சோ இந்த வாழைப்பழத்துல இருக்கிற ட்ரிப்டோஃபான் என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளுடைய செரோட்டோனின் ஹார்மோன் செக்ரேஷனை அதிகரிக்குது. அதனால நமக்கு மூட் இம்ப்ரூவ் ஆகுது. ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அதே போல ரொம்ப பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கிறவங்க முன்னாடியில இருந்து பனானா ரெகுலரா சாப்பிடும்போது இந்த மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ், பெயின் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி. பனானா பாத்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. அதுல நம்ம சவுத் இந்தியால ரொம்ப காமனா கிடைக்கிற பனானா வெரைட்டிஸ், அதோடைய பெனிஃபிட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொபஸ்டா பனானா. இந்த ரொபஸ்டா பனானா பேர் மாதிரியே இந்த பழம் நல்ல ஃபேமா இருக்கும், நல்ல பெருசா நீட்டமா இருக்கும், ஸ்கின்னும் திக்கா இருக்கும். ஸோ பழம் ரொம்ப சீக்கிரமா டேமேஜ் ஆகாது. அதோடைய டேஸ்டுமே மைல்ட் ஸ்வீட்னஸ் தான் இருக்கும். ஃபிளேவருமே மைல்டா தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்நாக் டைம்ல இந்த ஃப்ரூட் எடுத்துட்டா நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா. நெக்ஸ்ட் ரஸ்தாளி பழம். இந்த ரஸ்தாளி பழம் பேர்லயே இருக்கு, ரஸ்னா ஜூஸ் இல்லையா. ஸோ இந்த பழம் ரொம்ப ஜூசியா, சாஃப்டா, ஸ்மூத்தா இருக்கும். அதுவும் இல்லாம இதுதான் பழங்கள்ல அதிக ஸ்வீட்டான ஒரு பழம். எனர்ஜி ரெஸ்ட்ரிக்ட் பண்றவங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கலாம். அது மட்டும் இல்ல, ரொம்ப எக்ஸ்பென்சிவான பழம், ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்காது. இது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால இது சில்க் பனானான்னு சொல்லுவாங்க. இதோடைய தோல் பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும், ஈஸியா பிஞ்சிடும். ஸோ பழமும் ஈஸியா டேமேஜ் ஆயிடும். இது டிரான்ஸ்போர்ட்லாம் சூட்டபிள் கிடையாது. பூவம்பழம். பூவன்பழம் நம்ம தமிழ்நாடு, கேரளால ரொம்ப ஈஸியா கிடைக்கிற ஒரு பழம். இந்த பழம் மீடியம் சைஸா இருக்கும், இல்லைன்னா சின்னதா இருக்கும். பழம் கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த அந்த பஞ்ச்ல பழம்லாம் நல்லா க்ளோஸா நெருக்கமா இருக்கும். இந்த பழத்தோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் அண்ட் சார் கலந்த டேஸ்ட் இருக்கும். இதுக்கு காரணம் இதுல மற்ற பழங்களை விட இதுல கொஞ்சம் அசிடிக் ஜாஸ்தியா இருக்கு. ஸ்வீட்னஸ் மீடியமா தான் இருக்கும், ஃபிளேவர் மீடியமா தான் இருக்கும். ரஸ்தாளி பழத்துல
ஒரு வெண்ணிலா ஃபிளேவர் இருக்குது. சோ இந்த பூவம்பழம் வந்து ஒரு புளிப்பு, ஒரு இனிப்பு 2ம் கலந்து இருக்கிறதுனால, இத வந்து நம்ம வீட்ல ஸ்வீட்ஸ், சிப்ஸ், ஃப்ரிட்டர்ஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம். செவ்வாழைப்பழம். பனானாஸ்லயே வந்து ரொம்ப ஹெல்த்தியான பனானா. நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், எனர்ஜி எல்லாமே வந்து இந்த பழத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஃப்ரூட்டோட சைஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா பெருசா இருக்கும். இதோட தோல் வந்து ரொம்ப திக்கா லெதரியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அது காயா இருக்கும்போது வந்து நல்ல ப்ரவுன் கலராகவும், பழமானோன அந்த தோல் வந்து ரெட் கலராகவும் மாறிடும். உள்ள வந்து அந்த பல்ப் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஒரு டேஞ்சி டேஸ்ட் இருக்கும். ஃபிளேவர் வந்து ரொம்ப மைல்டா தான். நெக்ஸ்ட் கற்பூரவள்ளி பழம். இந்த கற்பூரவள்ளி பழம் வந்து கற்பூரம் இல்லையா, கேம்பர், இதோடைய ஒரு அரோமா இருக்கும் அதுல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கற்பூரவள்ளி பழத்தை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, பழம் வந்து ரொம்ப சின்ன சைஸா தான் இருக்கும். அந்த தோல் பாத்தீங்கன்னா எல்லோ அண்ட் கிரே கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். எல்லோ கலர்ல இருக்கும், பிளஸ் ஒரு கிரே கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். பழம் வந்து ரொம்ப சின்னதா சாஃப்டா இருக்கும். ஸோ பனானாஸ்லயே வந்து ரொம்ப ஸ்வீட்டான பழம்னா இந்த கற்பூரவள்ளி பழம் தான். கற்பூரவள்ளி பழத்தோட தோலுமே வந்து ரொம்ப தின்னா ஈஸியா பிஞ்சிடுற மாதிரி இருக்கும். இந்த பழம் வந்து இது ரொம்ப ஸ்வீட்னஸ் பிளஸ் இதோட ஃபிளேவர்னால வந்து இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. நேந்திரம் பழம். நேந்திரம் பழம் கேரளாலையும் கேரளாவோட பார்டர் தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் கிடைக்குது. இந்த பழம் நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து நல்லா நீட்டமா நல்லா பெருசா, அதோட எண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே டேப்பரா இருக்கும். அப்படியே ஸ்மூத்தா முடியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சின்னதா இருக்கும். இந்த பழ ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மத்த பனானாஸ் மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து இதை சாப்பிட முடியாது. ஸ்டீம் பண்ணிட்டு தான் வந்து இந்த பழத்தை சாப்பிடணும். அப்படியே சாப்பிட்டோம்னா அது நல்லாவும் இருக்காது, பிளஸ் நம்ம வயிற்று வெளியிடும். இந்த மாதிரி இது நல்லா அழுத்தமா இருக்கிறதுனால இந்த பழத்தை வந்து சிப்ஸ் செய்யறதுக்கு, ஸ்வீட்ஸ், சேவரி செய்யறதுக்குலாம் வந்து யூஸ் பண்றாங்க. எல்லாரும் ரொம்ப காமனா சொல்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா சுகர் வந்து உடனே சரின்னு ஏறிடும், அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அளவு உண்மைதான். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த வாழைப்பழம் சாப்பிடணும்னு விரும்பினாங்கன்னா, ஒரு செங்காயா இருக்கும்போது, பச்சையா லேசா பச்சை மஞ்சளா இருக்கும்போது அத சாப்பிடலாம். அந்த டைம்ல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அதிகமாகவும் சுகர் வந்து கம்மியாகவும் அந்த பழத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல, அதாவது செங்காயா இருக்கும்போது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடலாம். அதுக்காக இதை ரெகுலரா அந்த செங்காய சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரொம்ப கனிஞ்ச கருப்பா நிறைய கருப்பா இருக்கிற இந்த பனானா ஃப்ரூட் சாப்பிடும் போதுதான் வந்து அதுல அதிகமான சுகர் இருக்கும். பிளட் சுகர் வந்து உடனே அதிகமாயிடும். அதனால செங்காயா இருக்கிறப்ப சாப்பிடலாம், எப்பவாவது சாப்பிடலாம்.